Hi friends, welcome to MEP tutorial. இன்னைக்கு நம்ம இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா Naviswork பத்தி பார்க்க போறோம். சோ இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல நம்ம Revitோட பேசிக், Revit ஃபேமிலி கிரியேஷன் பேசிக்ஸ் அதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் Revitல இருந்து எக்ஸ்போர்ட் Navisworkல எப்படி எக்ஸ்போர்ட் பண்றது பார்த்தோம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம Navisworkோட இன்ட்ரோடக்ஷன் மட்டும் பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ அதுக்கு அடுத்து நம்ம சீரிஸ் ஆஃப் வீடியோஸ் போட போறோம். Naviswork பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க வீடியோ கம்ப்ளீட்டா பாருங்க. உங்க फ्रेंड्स யாராவது லேர்ன் பண்ணானா அவங்க ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம கிளாஸ்க்கு போலாம். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பாத்தீங்கன்னா Naviswork இன்ட்ரோடக்ஷன் tutorial 1 ஃபார் பிகினர்ஸ். பிகினர்ஸா இருக்கவங்க மட்டும் இந்த வீடியோ பாருங்க. தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸா இருக்கவங்க ஃபுல் வீடியோ கம்ப்ளீட்டா பாருங்க. ஓகேங்களா? சோ Naviswork Manageல பாத்தீங்கன்னா 3 வெர்ஷன் இருக்கு. சாரி, Navisworkல 3 வெர்ஷன் இருக்கு. ஒன்னு வந்து Naviswork Freedom, Simulate and Naviswork Manage. சோ இப்போ நம்ம பேசிக் MEPல நம்ம பார்க்க போறது வந்து Simulate வேண்டாம். only Naviswork Freedom and Manage பத்தி தான் நம்ம அப்கமிங் கிளாஸ்ல பார்க்க போறோம். சோ Freedomக்கும் Manageக்கும் என்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா Naviswork Freedomல வந்து நீங்க வந்து இது வந்து ஃப்ரீ தான், நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து லைசென்ஸ்லாம் தேவையில்லை. இதை நீங்க வந்து டெவலப் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு வியூ மட்டும் பண்ணிக்கலாம் 3D மாடல்ல. ஓகேங்களா? இதில் மட்டும் தான் உங்களால Naviswork Manageல மட்டும் தான் எடிட் பண்ண முடியும், சேவ் பண்ண முடியும், கோஆர்டினேஷன் ஒர்க்லாம் நம்மளால பார்க்க முடியும். இந்த இதில் வந்து ஜஸ்ட் ஒரு வியூவர், எப்படி DWG வியூவர் இருக்கோ ஆட்டோகேட் ஃபைலில் எப்படி வியூவர் பார்க்கமோ அதே மாதிரி Naviswork Freedomன்றது ஒரு 3D பார்க்குற ஒரு வியூவர். ஓகேங்களா? சரி, இதுக்கு என்னென்ன ஃபார்மேட் தேவைப்படும் Naviswork Freedom பார்க்கணும்னா மொத்தம் 3 ஃபார்மேட் இருக்குது Navisworkல. 3 ஃபார்மேட்டில் வந்து NWCன்ற ஒரு ஃபார்மேட்டு, NWCF ஒரு ஃபார்மேட்டு, NWD. ஸோ 3 ஃபார்மேட் தான் Navisworkல நம்ம வந்து 3 ஃபார்மேட் தான் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு நம்ம ரிவிட்லேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணும்போது வர்றது NWC. ஓகேங்களா? அதை வந்து Naviswork Manageல தான் ஓப்பன் பண்ண முடியும். Naviswork Manageல ஓப்பன் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிங்கன்னா அடிஷ்னலாக NWFன்ற ஃபார்மேட்டில் அது சேவ் ஆகும். ஓகேங்களா? அடுத்து வந்து நீங்கள் வந்து இப்போ NWD ஃப்ரீடம் தான் என்கிட்ட இருக்குது, நான் 3D மாடலில் பார்க்கணுன்னா NWC ஃபைலை டேரெக்டாக உங்களால் போய் பார்க்க முடியாது. அதுக்கு என்ன பண்ணால் Naviswork Manageல போட்டுட்டு அதை நீங்கள் NWFஆ சேவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு சேவஸ் கொடுத்தீங்கன்னா NWDஆ சேவ் பண்ணலாம். அண்ட் அப்படி NWDஆ சேவ் பண்ண பிறகு தான் உங்களால் ஃப்ரீடமில் பார்க்க முடியும். ஏன்னா அது ஃப்ரீ வெர்ஷனில் உங்களால் டேரெக்டாக NWCயால் பார்க்க முடியாது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மேனேஜ் வச்சுருந்தாங்கன்னா நீங்கள் ரிவிட் ஃபைலை கொடுத்து அவங்ககிட்ட வந்து NWCயாக எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு அவங்கள NWDஆ சேவஸ் பண்ண சொல்லிவிட்டு அடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணி ஜஸ்ட்டு ரிவ்யூ மட்டும் பண்ணிக்கலாம். உங்களால் எடிட்டிங் ஆப்ஷன்லாம் பண்ண முடியாது. இல்லை நீங்கள் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறீங்க, எனக்கு Naviswork மேனேஜர் தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கிளாஸை வந்து அப்படியே கண்டினியூவாக பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் அந்த லிமிட்டேஷன். இப்போ Naviswork ஃப்ரீடம் பார்த்தோம் பார்த்தீங்களா, அது ஜஸ்ட் வந்து வியூ மட்டும் தான் பண்ண முடியும். உங்களால் ரிவ்யூலாம் பண்ண முடியாது, வியூ மட்டும் தான் பண்ண முடியும். எடிட்டிங் ஆப்ஷன்லாம் கிடையாது. சிமுலேஷன்றது ஒன்றும் கிடையாது. அது ஜஸ்ட்டு நம்ம ப்ராஜெக்ட் எப்படி போயிட்டுருக்கு, ஒரு அனிமேஷன் அப்படியே பண்ணுவோம். பேஸ்மெண்ட்லேருந்து அப்படியே பொடியம் 1 2 3 அப்படியே டவர் வரையும் ஃபுல்லாக போகிறத நம்ம அனிமேஷனாக பண்ணுறதுக்குலாம் இந்த சிமுலேஷன் அனாலிசிஸ்லாம் தேவைப்படும். இது வந்து நம்ம பார்க்க போகிறது இந்த 2 தான். ஸோ இந்த 2 மட்டும் பார்த்துக்கோங்க. ஆட்டோடெஸ்க் மேனேஜில் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் வியூ பண்ணலாம், ரிவ்யூ பண்ணலாம், சிமுலேஷன் அனாலிசிஸ் இதில் இருக்குது. அப்படி இந்த ஆப்ஷன் இருக்கும். அடுத்து முக்கியமானது கோஆர்டினேஷன். ஸோ கோஆர்டினேஷன் தான் முக்கியமானது. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் அப்கமிங் கிளாஸில். இந்த இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிவிட்டில் வந்து NWC பண்ணலாம், IFC NWC ஓப்பன் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு எக்ஸாம்பிளுக்காக போட்டிருக்கேன். 3 ஃபார்மேட் என்ன எக்ஸ்டென்ஷன் அப்படின்றதுக்காக இந்த ஜஸ்ட் ஒரு பேஜில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இதுதாங்க இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ். Naviswork என்னென்னு பார்த்தாச்சு, அதோட ஃபார்மேட் என்னென்னு பார்த்தாச்சு, அதில் என்னென்ன லிமிட்டேஷன் அப்படின்ற பார்த்துருக்கோம். அடுத்த கிளாஸில் வந்து இதையே இப்போ நம்ம ஓவரலாக PDFல பார்த்ததே வருது, நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக சாஃப்ட்வேர்லேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி எப்படி பார்க்குறது அப்படின்றத பார்க்கலாம். இன்னொன்று வந்து ரிவிட்லேருந்து எப்படி Naviswork எக்ஸ்போர்ட் பண்ணுறது அந்த லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். தெரியாதவங்க பார்த்துக்கோங்க, ப்ரீவியஸ் கிளாஸில் சொன்னது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்கமிங் கிளாஸில் வந்து நிறைய Naviswork பற்றி பார்க்க போகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். மிஸ்